Hello friends, welcome to Needles and Ladles. Last class la நம்ம bead work பார்த்திருந்தோம். அதை யூஸ் பண்ணி ஒரு simple design எப்படி பண்றதுன்னு பாப்போம். இந்த மாதிரி bud shape மாதிரி ஒன்னு வரைஞ்சிட்டு ஒரு 3 leaf stem இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதுக்கு வந்து இந்த bead work பண்ற needle இது iron needle தான் இது. எப்பவும் போல sewing thread ஒரே ஒரு strand எடுத்து knot போட்டு வச்சிருக்கோம். இப்போ இந்த ஷேப்ல நான் இதோட sharp edgeல ஆரம்பிக்கிறேன். இது வந்து sugar beads கிடையாது. அதுக்கு neck size இருக்கிற beads. முதல்ல ஒரு பீடை வச்சு கீழே செயின் போட்டுக்கிறோம். ஏன்னா இப்போ இங்கே தான் ஒரு மணி வைக்கிறோம். இப்போ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு செயின். இப்போ இந்த வச்ச சென்டர் பீடை சுற்றி எல்லா பீட்ஸும் வைக்க போகிறோம். ஸோ எந்த பக்கம் வைக்கிறோமோ அந்த பக்கம் ஒரு செயின் ஸ்டிச்சு. இது இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளவுஸில் ஃபுல்லாக அங்கே புட்டா ஒர்க்ஸ் மாதிரி போட இல்லைன்னா ப்ளவுஸோட பார்டர்ஸ் நெக்லைன்லாம் போடும்போது ரொம்ப நல்ல கிராண்ட் எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ இந்த பீடை வச்சுட்டு நாட் வந்து 2 பீடுக்கு நடுவில் கொடுத்துக்கிட்டோன்னா அந்த நூலும் நல்லா மறைஞ்சிரும். இப்போ இதே ஒர்க்கை நார்மல் நீடில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நார்மல் நீடில் அதே மாதிரி சூயிங் த்ரெட் எடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃப்ளாரில் வச்ச சென்டர் பீட் மாதிரி ஒரே ஒரு பீட் முதல் வச்சிடுறோம். வச்சுட்டு மேலேயோ இல்லைன்னா கீழ்ப்பக்கமோ எங்கே வேணுமோ அங்கே குத்திக்கோங்க. ஸோ இப்போ ஒரு சென்டர் பீட் வச்சாச்சு. இதை சுற்றி பீட் வைக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 6 பீட் தேவைப்படும்ன்ட்டு, அதனால் அப்படியே எடுத்துக்கிறோம். அப்படி நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேய்ங்க. இப்போ பாருங்கள், இது ஏற்கனவே 6 பீட்ஸ் கரெக்டாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. அதை வச்சிட்டோம். எங்கேருந்து நூல் எடுத்தோமோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணிடணும். பண்ணோடனே இந்த மாதிரி லூப் மாதிரி கிடைக்கும். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கவுச்சிங் ஸ்டிச் பார்த்தோம்ல, அதுதான் இங்கே போடுறோம். அதாவது பீடுக்கு மேல் பக்கம் ஊசி எடுத்துடணும். பீடை தாண்டி உள் பக்கமாக குத்திடணும். ஸோ இது அப்படியே நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு 2 இடத்துல போட்டுக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பீடும் 6th பீடும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஊசியை இந்த 2 பீட்லேயும் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ எல்லா 6 பீடும் ஒன்றுக்கு ஒன்று லிங்க்டாக இருக்கும். இப்போ ஊசி குத்திட்டு நெக்ஸ்ட் இது போடும்போது இங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வரைஞ்சிருக்க இந்த பார்டர் ஃபுல்லாக இந்த பீட்ஸ் வச்சுக்கிறேன். இது வச்சுட்டு உள்ளே வந்து இது மாதிரி நெருக்கமாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஸ்பேஷியஸாக வேணுனாலும் வச்சுக்கலாம். இது வச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த லீஃபு ஸ்டெம்முக்கு நம்ம கட்டானா பீட்ஸ் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது அந்த கட் பீட்ஸ் இருக்குல்ல, அது பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். அதனால் பிளாக் கலர் த்ரெட்டும் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த லெஃப்ட் லீஃப்லேருந்து அப்படியே ஸ்டெம்முக்கு கண்டினியூ ஆகிற மாதிரி டயக்னலாக வச்சு தைச்சிட்டு வர போகிறோம். அதே மாதிரி ஊசி எடுத்துகிட்டு ஒரு ரஃபாக எத்தனை மணி வேணுமோ அத்தனை மணி வச்சுக்கோங்க. சப்போஸ் கம்மியாக இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு தைச்சிக்கலாம். ஸோ அந்த லைன் டு லைன் தைச்சிட்டு வரணும். நம்ம இது ஆரியில் பண்ணுறோன்னா லோட் ஸ்டிச்சில் பண்ணுவோம். இப்போ நம்ம லோட் ஸ்டிச் இன்னும் டுட்டோரியல் பார்க்காதனால நான் இப்போ இதை நார்மல் நீடிலே ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நான் அந்த லோடில் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணுறேன். இது உங்களுக்கு இப்படி கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் கட்டானா பீட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அந்த கவுச்சிங் ஸ்டிச் போட்டு கூட லாக் பண்ணலாம். உங்களோட இஷ்டம். இப்போ நான் இதை டயகனலாக ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி வேண்டான்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனாகவும் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நம்மளோட இஷ்டம். இந்த மாதிரி இந்த ஃபுல் ஸ்டெம்மும் முடிச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி முடிச்சாச்சு. ஸோ அந்தந்த லீஃப் எப்படி இருக்கோ அதே ஆங்கிளில் ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லீஃபாக இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டாக முதல் மிடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பீட் கிட்ட கம்மியாக இருக்குது, அதையும் சேர்த்துட்டு ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இது சென்டர் ஸ்டிச் பண்ணோன்னே இது சென்டரில் வந்துடும். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மறுபடியும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அந்தந்த லீஃப் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸி இந்த டிசைனு. நம்ம ஸ்டிச் மெட்டீரியல் குர்த்திஸ் எல்லாம் பிளெயினாக இருக்குன்னா அதில் கூட பண்ணிடலாம். சின்ன சைஸ் ஃப்ரேம் எந்த இடத்துல வேணுமோ அங்கே பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக குர்த்தாவோட லெஃப்ட்லேயோ இல்லை ரைட்லேயோ இல்லை 2 பக்கமும் கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த கட்டானா பீட்ஸ் வச்ச இடத்துல மட்டும் கோல்ட் சரி அவுட்லைன் கொடுக்க போகுது, செயினில் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கோல்டு கலருக்கு மேட்ச் ஆகிடும். இப்போ இந்த கோல்டு ஃப்ளார் மாதிரி வச்சுருக்க இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு அதுக்கு நெருக்கமாக வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை ஒரு பீடு கூட நடுவில் வேணும்னாலும் வச்சுக்கலாம்.
ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு டிசைன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.